ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது லாஸே ஆகாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாப் லாஸே போட தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது டெய்லி ப்ராஃபிட்டல் ஸ்ட்ராட்டஜி. 5,000 rupees இருந்தால் 10 நிமிஷத்தில் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி டெய்லி 5,000லேருந்து 10,000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்லி 25,000 rupees. சீக்ரெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ, 100% கேரண்டி ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது கனவு உலகம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் கனவு மாதிரி, எல்லாமே கொஞ்சம் ரியல் உலகத்துக்கு வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒன்லி ஃபார் அட்ராக்ஷன், ஒன்லி ஃபார் அட்ராக்ஷன். நான் சொன்னீங்க இது நான் சொன்னது சாம்பிள் தான், ஒன்லி 1% தான் நான் சொன்னது. மிச்சம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு யூடியூப்லேயும் சரி, வேறு ஒரு சோஷியல் மீடியாலும் சரி, அட்ராக்ஷன் தம்ப்நெயில் இவ்வளவு இருந்தால் இவ்வளோ சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்காங்க, கோடி பில்லியன் கணக்கில் வச்சுட்டு இருக்கலாம் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், வருஷத்துக்கு 12-15% சம்பாதிக்கிறதுக்கு திக்கு முக்காடுறாங்க. முடியல, அவங்களால அந்த பர்சன்டேஜ் சம்பாதிக்கிறதுக்கே முடியல வருஷத்துக்கு. இங்கே என்னன்னா டெய்லி 100%, அதாவது டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி ஒரு வியூகத்தை இங்கே காமிக்கிறாங்க. பிக்சர் ஷோ, இது ரியாலிட்டி, இது ஷோ. இன்னொரு விஷயம் பார்த்துங்க, இன்ட்ராடே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஏன் உங்களுக்கு இன்ட்ராடே தான் பண்ணணும்னு ஏன் தோணுது? ஏன் இன்ட்ராடே தான் ஏன் பண்ணணும்? எனக்கு தெரியாது. ஏன்னா டெய்லி நான் சம்பாதிக்கணும் அப்படின்வாங்க. எனக்கு வேலை இல்லை, டெய்லி சம்பாதிக்கணும் அப்படின்வாங்க. ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நான் சின்ன வயசில் சொல்ல எங்கள் தாத்தா கிட்ட காசு கேட்பேன். அவங்க மாதத்துக்கு 20 ரூபா தரேன்னுவாங்க. நான் இல்லை டெய்லி 1 ரூபா கொடுங்கன்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு தேவை 1 ரூபா, டெய்லி 1 ரூபா செலவு கொடுத்துருன்னு கேட்பேன். அவங்க மாதம் 20 ரூபா கொடுத்துறேன் அப்படின்வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டெய்லி 1 ரூபான்னு சொல்லுங்கள், இந்த 1 ரூபா வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அந்த 20 ரூபா வாங்கிட்டு நம்ம 1 ரூபா செலவு பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் இன்ட்ரேடே தான் ஏன் நம்ம சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியல. அவங்களுக்கு கேட்டால் என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியல? ஏன்னா இன்ட்ரேடே தான் டெய்லி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அது நம்ம வேலைக்கு போகிற மாதிரி சம்பளம் மாதிரி சம்பாதிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களுக்கு தேவையானதை ஒரு டைம் தான் கொடுக்கும். அந்த ஒரு டைமுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கணும். மேபி மாதத்துக்கு ஒரு டைம் இருக்கலாம், இல்லை மாதத்துக்கு 2 டைம் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் இன்னும் கண் முன்னாடியே சார் நான் ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கேன், சும்மா ஒரே நிமிஷத்தில் சார் இது வெறும் 10,000 ரூபா போட்டான் சார், 10,000 ரூபா போட்டான். அது ஸ்டாக்ஸ் அப்படியே போயிட்டு 30,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 20,000 ரூபா சார், 5 நிமிஷத்தில் 20,000 ரூபா சம்பாரிச்சிட்டான் ப்ராஃபிட். சும்மா 2:20க்கு 2:30க்கு இவ்வளோ என்ட்ரி ஆனால் 2:45க்குலாம் நல்ல டார்கெட். 10 நிமிஷத்தில் சார், நல்ல டார்கெட். அப்போ 10 நிமிஷத்தில் சம்பாரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா தான்? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அதுக்கான உழைப்பை எத்தனை வருஷம் செலவிட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். மேபி 10 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 வருஷம் இருக்கலாம், இல்லை 7 வருஷம் 8 வருஷம், எத்தனையோ வருஷங்கள் அந்த 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 10 நிமிஷத்துக்காக இவ்வளோ வருஷங்கள் முதலீடாக பண்ணியிருக்காங்க அவங்க. சரி, அவ்வளோ ஏன் அந்த 2:30க்கு என்ட்ரி ஆனாங்கன்னு சொன்னீங்களா? மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆச்சு? மார்க்கெட் 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 9:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு 2:30 வரலாம் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கட்டும், எத்தனை 10 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கும், ப்ளே ஆகிருக்கும். அதிலலாம் என்ட்ரி ஆகாமல் ஏன் அந்த 2:30 டைமில் 2:20 டைமில் தான் ஏன் என்ட்ரி ஆகணும்? என்ன பார்க்குறாங்க அவங்க? அந்த 2:30க்கு என்ன விஷயத்தை கவனிக்கிறாங்க? இவ்வளோ நேரம் கிடைக்காதது அந்த 2:30 என்ன கிடைக்குது? அவங்களுக்கு என்ன அனுபவம் அதில்? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் விஷயம் சொல்கிறேன்னா,
இந்த காலத்தில் வந்து நிஜத்தை பற்றி பேசினா யாரும் லைக் பண்ணுறதுல டிஸ்லைக்கும் பண்ணவங்க பண்ணுவாங்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணவங்க பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, பண்ணுறவங்க பண்ணிங்க, அவங்களோட விருப்பம். இந்த வீடியோவினால் ஒரு ஃபேமிலி சேவ் ஆனாலும் எனக்கு இந்த வீடியோவோட ஒர்த் வந்து கிடச்சிடும். இந்த வீடியோவோட பலன் எனக்கு கிடச்சிடும். ஒரு ஃபேமிலி சேவ் ஆனால், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி சேவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த புண்ணியம் போதும் இந்த ஒரு வீடியோனால். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து 2018 வீடியோ போட்டுருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த யூடியூப் வீடியோ போடுறதுனா வியூஸ் கிடைக்கும், இருந்தாலும் சம்பாரிச்சிருக்கான், யூடியூப் வீடியோவில் நிறைய பேர் சம்பாதிக்காங்கன்னு. அது விஷயம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். விஷயம் புரியாதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்து சம்பாதிக்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி கிடையாது, புரிஞ்சுக்குங்க. நிஜ உலகத்துக்கு வாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுங்க. வீடியோ லென்த் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ளே பண்ணி போயிட்டே இருக்கலாம். வீடியோ லென்த் ஆகணும் நான் விரும்பலை. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜியை பிளாங்காக நம்பாதீங்க. ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்காக ஒரு ரெடி பண்ண ஒரு விஷயத்தை தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை காத்துட்ருக்கீங்களே, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்ட தகவல் தேவைப்பட்டா பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு 7 years லாஸ் அப்படின்ற வீடியோ இருக்கும் பாருங்கள். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தானே முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.